ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சதீஷ் vlogs. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறோம். இங்கே நம்ம காஸ்மோ சிட்டி புதுப்பாக்கத்துலேருந்து திருப்பதி போகிறோம். எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா 3 வண்டியில் போகிறோம். நான் ஃபஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் செட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம பல்சரு. நம்ம போய் ஏற்கனவே போயிருக்கோம், அந்த வண்டியை காமிச்சிருக்கேன். வண்டி அந்த வண்டியை அடுத்து கருஞ்சிருத்த நம்ம கருஞ்சிருத்த எப்படி செட் இருக்கு, அதை அப்படியே கிளம்புறோம். எந்த வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இங்கேருந்து நம்ம இப்போ புதுப்பாக்கத்தில் இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டலூர் போயிட்டு அப்படியே வண்டலூர் வந்து அப்படியே அவுட்டர் ரிங்கில் பிடிச்சி திருவள்ளூர் போயிட்டு அப்படியே சொல்கிறேன், போக சொல்கிறேன். அடுத்து பெட்ரோலராக போன வண்டியை அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஆயிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 163 கிலோமீட்டர் இருக்குது. 3 hours 20 minutes காட்டுது. பாப்பா எவ்வளோ நேரம் தெரில, எனக்கு தெரிஞ்சு லேட்டாக தான் நினைக்கிறேன். இவங்க கூட போகும்போது போகிறதுக்கு லேட் ஆகிரும் நினைக்கிறேன். காலையிலே ஹெல்மெட் எடுத்துருவதுக்கே மறந்துட்டாங்க. அப்படியே ஹெல்மெட்டே வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த இதெல்லாம் போல ஆளு மண்டையும் பாரு. இவன் வேணா காலகாலத்தில் வண்டியை தொடச்சிக்கிறீங்க, இன்னைக்கு காலையில் வந்துட்டு வண்டியை தொடச்சிக்கிறியா? டேய் வண்டி நீ போவா, அப்படியே மூஞ்சியை கட்டுறா. டேய் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது பார்த்தீங்கன்னா 163 கிலோமீட்டர் காட்டுது. 3 hours 20 minutes காட்டுது. காலை டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 8:20 ஆயிடுச்சு. எனக்கு ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 hours ஆயிரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மணி 1:30 போயிடலாம் நினைக்கிறேன். பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு எப்படி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம செட்டப் இப்படிதான் போயிட்டுருக்கேன் வண்டியை. பார்ப்போம், நான் போயிட்டு போகும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்து இந்த பெட்ரோல் போடணும், அடுத்து சாப்பாடுக்கு பாட்டுவோம், அப்போ போகும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். பார்ப்போம். ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா மைக்கில் வாய்ஸ் ஒழுங்காக கேட்காதனால தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாம்பாக்கத்தில் இருக்க பூசத்தில் வந்திருக்க பாரத் பெட்ரோல் பங்கு தான் வந்திருக்கோம். அந்த 2 வண்டிக்கும் பெட்ரோலை போடுறக்காண்டி. இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல்லாகவே இருக்குது. அப்படியே அந்த 2 வண்டி மட்டும் பெட்ரோலை போட்டு அப்படியே கிளம்பிடுவோம். போகிற டயத்தில் போய் காற்றடிச்சிருக்கேன். முன்னாடி அடிச்சு வைப்பாங்களா, போட்டு ஒருத்தன் தொடக்கிறியா, ஒருத்தன் காற்றடிக்கிறியா, போட்டு பெரிய இசையை கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து வந்து அடிச்சிருக்காப்புல. மாம்பாக்கத்தில் இருக்கணும் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போய் விடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். போய் சேர்றதே 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி லேட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு. கைஸ், காலை சாப்பாடு சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு மாம்பாக்கத்துக்கு அடுத்த ஸ்டாப்பில் இருக்க மேலக்கோட்டையில் இருக்க PM ஹோட்டலில் தான் அப்படி நிப்பாட்டியிருந்தோம். அப்படியே உள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, பூரி எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பர் பக்காவாக இருந்துச்சு. இந்த சைடு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அந்த ஹோட்டலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரூட் வழியாக திருப்பதி போகிறோம் பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கத்துலேருந்து அப்படியே வண்டலூர் போய் வண்டலூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோட பிடிச்சி அப்படியே திருவள்ளூரில் ஊருக்குள்ளே போயிட்டு அடுத்து திருத்தணியில் அவுட்டர்லேயே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நகரி போய் நகரிக்கு அடுத்து புட்டூர் போயிட்டு புட்டூர்லேருந்து நேராக திருப்பதி தான் போகிறோம். இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டலூர்லேருந்து அப்படியே ஒரு பாலம் ஏறிச்சு. அந்த பாலத்தை ஏறி அப்படியே நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் ரூட்டை பிடிச்சி வந்துட்டு இருந்தோம். வந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம பயிலுக்கு அப்படியே 2 பேர் அப்படியே மிஸ் ஆகி போயிட்டாங்க. என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க, உள்ளே கட்டாமல் ஸ்ரீபெரும்புத்தூர் கட்டாமல். நாங்கள் பார்த்தா பஸ் ஸ்டாப் 2 வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வண்டியை போட்டு நின்றுட்டு இருக்கோம். காய்ஸ் அதான் பாப்பா வரட்டேன் போட்டு இப்போயே டைம் ஆகி போச்சு. இப்போ மணியை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9:40 ஆகி போச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. பாப்பா என்னென்னு சொல்கிறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவங்களால டீ குடிக்கணும், டீ குடிச்சா தான் நான் வண்டி ஓட்ட முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னு. சரி, இன்னும் இப்போ திருப்பதி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி, இன்னும் 50 கிலோமீட்டரில் அடுத்த ஸ்டாப் பார்த்தா நகரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திராவோட பார்டரு. சரி, அதை தாண்டிட்டு நம்ம எங்கே நிப்பாட்டலாமே சொல்லிட்டு பார்த்தோம். அப்படியே பார்த்துட்டு தான் இங்கே நகரி தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ரோடும் வியூஸ் செம்மையாக இருந்துச்சு. போகிற வழியில் மவுண்டன்ஸு அதோட வியூஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ கடையில் நிப்பாட்டியிருக்கோம். அந்த டீ கடையில் என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். காசு பார்த்தீங்கன்னா வண்டியை போகிறோம் பாருங்க போட்டாச்சு. பாருங்க டீ காய்ஸ் இவங்க நம்பி ஒரு வீடியோ எடுக்க சொன்னதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஹோட்டல்லையும் ஒரு சாப்பிட்றதே விஷயத்து வீடியோ எடுங்கடா தான் சொன்னேன். அதுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோ நான் எப்படி காசு அப்லோட் பண்ணுறது? நானுமே அந்த வீடியோ அப்போ பார்க்கவே இல்லை, நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் எடிட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்க்குறேன் எப்படி எடுத்து வச்சுருக்காங்க.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஜயபாபு ஹோட்டல் தான் நிப்பாட்டியிருந்தோம். இங்கே தான் லைட்டாக ஒரு டீ, லைட்டாக ஒரு மாதிரி ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவும் இல்லைன்ட்டாங்க. அதனால் அப்படியே இருக்க ஜூஸ் சும்மா அந்த பாட்டில் வச்சுருப்பாங்களா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இந்த கிளம்பணும். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 o'clock ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போயிடும், சீக்கிரம் போயிடும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1.5 மணி நேரத்தில் போயிடும்னு நினைக்கிறேன். நான் சும்மா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். போய்ட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடுக்க முடியல, வண்டியில் போகிறனால வீடியோ எடுக்க முடியல. அங்கங்கே கிளிப்மாக எடுக்கிறேன். பாப்பா அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். நான் பாப்பா வாய்ஸ் காய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பதிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். திருப்பதியில் என்ட்ராகி ஒரு 2 to 3 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டே இருந்தோம். போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று ஏறிச்சு. அப்படியே அந்த பாலத்தில் ஏறினோம்னா அப்படியே அதுலேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர் அப்படியே அந்த பாலத்திலே போயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த பாலத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மலை ஏறுறதுக்கு கீழே வந்து இறக்கி விட்டுருச்சு. சரி அப்படியே வண்டிக்கு அங்கே பெட்ரோல் போட்டலாமே சொல்லிட்டு பெட்ரோல் பங்கை பார்த்து ஒரு பெட்ரோல் போடலாம்னு பண்ணியிருந்தோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்தாச்சு. திருப்பதி கீழ் திருப்பதியில் இருக்கோம். இப்போ வண்டி எபிசெட்டு இது நம்ம ரேசெட் வந்து பெட்ரோல் இல்லாதனால அப்படியே பெட்ரோல் போடுறாங்கன்னு இருந்தோம். அப்படியே கீழே நிப்பாட்டிருக்கோம். மலை கீழே அப்படியே நிற்கிறோம். இப்போ இந்த ஏற போகிறோம், அவ்வளோதான் வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock வந்துட்டோம். இங்கே வந்து கீழே தான் நிற்கிறோம். பார்த்தா தெரியும் பெட்ரோல் போடுறாங்கன்னு இருக்கோம். அப்படியே காய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டிக்கு பெட்ரோலை போட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம். போயிட்டு வந்தோடனே ஒரு ஆர்ச் ஒன்று வந்துச்சு. அந்த ஆர்ச்சை தாண்டி அப்படியே உள்ளே போனோடனே ஒரு வியூ ஒன்று வந்துச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே கீழே இருந்து அந்த மலையை பார்க்குறதுக்கு தரமாக இருந்துச்சு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த செக் பண்ண பேக் ஸ்கேனிங்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே அங்கே போய் பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே கிளி வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோட்டெலாம் அப்படியே எடுத்துகிட்டு மலை கீழே நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோட்டெலாம் எடுத்துகிட்டு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே மலை பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஏறுறதுக்கு வந்து கரெக்டாக 22 கிலோமீட்ரு. அந்த 22 கிலோமீட்டர் வந்து அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷத்தில் ஏறலாம். நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சில் கிளைமேட்டுக்கும் அப்படியே அந்த வண்டியை ஓட்டுறதுக்கும் தரமாக இருந்துச்சு. அப்படியே மெதுவாக வியூவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த மலைக்கும் அதுக்கும் அந்த மரத்துக்கும் உள்ள தரமாக இருந்துச்சு வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸில் வந்து அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு தோணும். அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவ்வளோ கூட்டம் வருதுன்னு எவ்வளோ இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரில. பார்த்தோன்னே நமக்கு ஒரு டிவோஷனல் மூடுக்கு அப்படியே போயிடுச்சு. காய்ஸ் அப்படியே மேலே வந்து நேராக வந்து ஏஆர்பிசி கவுண்டர் தான் வந்திருந்தோம். இந்த கவுண்டருக்கு ஏன் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஆன்லைனில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறக்கானே வந்திருந்தோம். நம்ம ஆன்லைனில் புக் பண்ண ரூமோட டீட்டெயில்ஸ் ஃபார்மை வந்து எடுத்துகிட்டு போய் இந்த கவுண்டரில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜில் வந்து எந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு வந்து அலோகேட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமபக்சிச்சான் இந்த ரெஸ்ட் ஹவுஸ் தான் வந்து அலோகேட் ஆகிருக்கு. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் வந்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த ரெஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ராமபக்சிச்சா. அதனால் நம்ம அந்த இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ரெஸ்ட் ஹவுஸோட இதை வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளோட ரெஸ்ட் ஹவுஸ் ராமபக்சிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து ராமபக்சிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் 2ல் போயிட்டு நம்ம கொண்டு வந்த ஃபார்மை வந்து உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நமக்கு அவங்க திருப்பி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் தான் நமக்கு எந்த ரூம் வந்து அலோகேட் ஆகிருக்குன்னு சொல்லி இருக்கும். அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திருப்பி ராமபக்சிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் 3ல் போய் கொடுத்த உடனே அதோட சாவி கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே அந்த சாவி வாங்கிட்டு நம்ம ரூம்குள்ளே போயிட்டோம். நமக்கு அலோகேட்ட ரூம் பார்த்தீங்கன்னா 449 இந்த ரூம் தான் அலோகேட் ஆகிருக்கு. நம்ம தங்கி இந்த ரெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபையாக வந்து பார்க்கிங் கிடையாது. அதனால அந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு 8th தான் நம்ம வண்டியை நிப்பாட்டியிருந்தோம். அப்படியே நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்தோடனே பார்த்தோம்னா ஒரு டபுள் காட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தனியாக 2 தலானி, அதுக்கு 2 பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க. அப்படியே ரூமும் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருந்துச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் வந்து தனியாக பாத்திங் ஏரியா தனியாக கொடுத்துருந்தாங்க, டாய்லெட் தனியாக கொடுத்தாங்க. பாத்திங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தனியாக ஹீட்ரு மாட்டியிருந்தாங்க. ரெஸ்ட் ரூமில் வந்து டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 rupees தான். இந்த ரூம் எப்படி புக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அடுத்து நம்ம எங்கெங்கே போனோம், இந்த மாதிரி அடுத்து எப்போ சாமி பார்த்தோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். See you guys next video. டாடா பாய்.